நம்ம கூட ஏசப்பா இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே அவர் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தருவார். நம்ம கணவனால கொடுக்க முடியாத அதிசயம், நம்ம மனைவியால கொடுக்க முடியாத அதிசயம், நம்ம பிள்ளைகளால கொடுக்க முடியாது, சொந்த பந்தம் யாராலையும் கொடுக்க முடியாத அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிச்சயமாகவே ஏசப்பா நமக்கு கொடுப்பாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாகவே உங்க கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுப்பாரு. உங்க கவலைக்கெல்லாம் ஒரு பதிலை கொடுப்பாரு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டம், எங்க வீட்டுல எதுவுமே இல்லையே சப்பா, எங்க வீட்டுல இவ்வளோ பிரச்சனையா இருக்குது, எங்க வீட்டுல ஒரு நிம்மதி கூட இல்லையே சப்பா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த டைம்ல நீங்க போய் ஜெபிங்க. நானே எங்க வீட்டுல வந்து எனக்குலாம் சாட்சினா ரொம்ப நிறைய இருக்குது. நான் சின்ன வயசு தான் எனக்கும், ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒழுங்காக பாட தெரியாது. என்னெல்லாம் எவ்வளோ பேர் கலாய்ச்சிருந்துருக்காங்க. ஸ்கூலுக்குலாம் போகும்போது நிறைய பேர் கலாய்ப்பாங்க பின்னாடி இருந்து, இன்னும் இந்த பொண்ணுக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியலையே எல்லாம் கலாய்ப்பாங்க. ஆனால் நான் அந்த டைமில் போயிட்டு தனியாக போய் ஜெபிச்சு அழுவேன். நான் ஏசப்பா ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஏன் ஏசப்பா, நீங்கள் தானே ஏசப்பா, நீங்கள் கொடுத்த சரீரம் தானேப்பா இது, நீங்கள் கொடுத்த உயிர் தானேப்பா எனக்கு இது, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் ஏசப்பா இப்படி நடக்குது, என்னால் ஒழுங்காக பாடக்கூட முடியல ஏசப்பா, உங்களை பற்றி 4 பேர்கிட்ட என்னால் சொல்லக்கூட முடியல ஏசப்பான்னு நான் எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டு ஜெபிச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் என்னை நிற்க வச்சு ஆராதனை நடத்த வச்சிருக்காருன்னா அது கர்த்தருடைய உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோ கடன் பிரச்சனைங்க இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த டைமில் போயிட்டு தனிப்பட்ட முறையில் போய் ஜெபிங்க, ஆராதனை பண்ணுங்க. எனக்குலாம் ஆராதனை கூட பண்ண தெரியாது, ஆனால் நான் தனியாக போய் அழுது பாட்டு பாடி ஆராதிப்பேன். தனியாக போய் சர்ச்சில் போய் உட்காந்து எனக்குன்னு ஒரு பிளேஸை ஒதுக்க வச்சு நான் அதில் போய் ஆராதிப்பேன். ஏசப்பா நீங்கள் தான் என் கூட இருக்கணும் ஏசப்பா, உண்மை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை சப்பா, உண்மை விட்டால் எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரது கூட யாருமே இல்லை சப்பா, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையே சப்பா, நீங்கள் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன், அவர்கிட்ட மட்டும்தான் ஆராதிப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை என் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதங்களை அதிசயம் காணப்பட செய்வோம். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை அதிசயத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில செய்வாரு. உங்க புது சர்ச்சை கட்ட பண்ணுவாரு, நிறைய விசுவாசிகளை கொடுப்பாரு, ஒன்னு அநேக கிளை சபைகளை உருவாக்குவாரு. கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை அவர் நிச்சயமாகவே தருவார். உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் தாமதிப்பாருதான். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா அவர் தாமதிப்பாரு. ஏன் தாமதிக்கிறாரு? நம்ம ஒன்னா அவரை தேடுவோம், அந்த நேரத்துல ஒன்னா அவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம், ஒன்னா அவர் ஆராதிப்போம்னா அவர் வந்து தாமதிக்கிறாரு அந்த காரியத்தை. ஆனா அவர் லேட்டா செஞ்சாலும் நல்லா பயங்கரமா செய்வார்.